தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். எல்லாம் ப்ரே பண்ணிட்டு இருக்கோம்ல, இந்த ஈரான் வர்சஸ் அமெரிக்கா கான்ஃபிளிக்ட் முடியணும் அப்படின்ட்டு. ஆனா மற்ற நாடுகளும் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இது போல அமெரிக்கா கூட நாங்களும் சேர்ந்து அடிக்க ரெடியா இருக்கோன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி தொலைச்சிருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னு பார்த்தா ஈரானும் சும்மா இருக்காம தெரியலங்க. அவங்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களோட அட்டாக்கையும் ரேஞ்சு ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஈரான் தலைநகர் டெஹ்ரான் இருக்குல்ல, அதை தான் இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. எந்த அளவுக்கு இருந்த பகுதி இப்ப எப்படி இருக்கு பாருங்க. இத்தனைக்கும் அட்டாக் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த இடத்துக்கு முன்னாடி இருக்க காட்சி மட்டும் தான் உங்ககிட்ட நான் காண்பிச்சிருக்கேன். இந்த இடமே இப்படி இருக்குன்னா பின்புற எந்த அளவுக்கு தாக்குதல்களை டெஹ்ரான் ஒட்டுமொத்தமா ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்றத நீங்க தெளிவா புரிஞ்சுங்க மக்களே. அங்க பெரும்பாலான இடங்கள்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா புகை மூட்டமா மட்டும்தான் பார்க்க முடியுது. இந்த அட்டாக்லாம் பார்க்க எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு அரச படை எதிர்த்து ரிபல்ஸ்லாம் கிளம்புறாங்கன்னு வைங்க. அந்த ரிபல்ஸை ஒடுக்கிறதுக்காக அரச படைக்கு நட்பு நாடுகளா இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த நாடுகளாக படைகளை அனுப்புவாங்க. அமெரிக்கா, பிரான்ஸ், யூகே மாதிரி அவங்கள சேர்ந்த ரிபல்ஸ் அச்சு அப்படிங்க இருக்கும். இப்போ அது மாதிரி ஒட்டுமொத்த ஐயாஜிசியமும் ஈரான்ல வச்சு இப்படிதான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் படையும் அமெரிக்கன் படையும். மஹ்மூத் அஹ்மதினேஜட் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் ஆண்ட முன்னாள் அதிபர். இந்த அமெரிக்கா இஸ்ரேல் நடத்தின அந்த ஆப்ரேஷன் இருக்குல்ல ஈரான்ல, அங்க கொல்லப்பட்டவங்கள மிக முக்கியமானவராக கருதப்படுறவர் இவர் தான். இது எதுவும் வெளியான தகவல் இல்லைங்க, ஈரான் அரசே அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, ஹீஸ் நோமோ, அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. 2005 2013 வரைக்கும் ஈரானை கட்டி ஆண்ட அதிபர் தான் இவர். ஆக்சுவலா இவரை பத்தி இந்த அளவுக்கு நம்ம எதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப அமெரிக்கா என்ன ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு ஈரானை போட்டு பொழந்துகிட்டு இருக்கு. இது போல நியூக்ளியர் வெப்பனும் கையில கடிச்சிடக்கூடாதுப்பா, நீங்க இந்த நியூக்ளியர் அது ஆக்கத்துக்காகன்னு சொல்லியே அழிவுக்கான ஆயுதத்தை உருவாக்குறாம இருக்கிறதா சாத்தா வேத ஓதிட்டு இருக்கு. இந்த ஒரு கனவு இருக்குல்ல, ஈரானோட நியூக்ளியர் சார்ந்த கனவு, இதுக்கு விதை போட்ட மனுஷனே இவர் தான். இப்ப இந்த அளவுக்கு அமெரிக்கா ஈரானை போட்டு ஒரு வழியாக்குதுல, இதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் ஆகும் இவரை நீங்க எடுத்துக்கலாம். இவர் விதைச்ச விதை தான் இவ்வளவு பெருசா ஈரான் இப்ப அறுவடை பண்ணிட்டு இருக்க மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலா இவர் ஆண்ட காலத்துல அமெரிக்காவோட பிக்கஸ்ட் த்ரெட்டா இருந்தாப்ல. பொதுவா ஒரு நாட்டை ஆள்றவங்க அமெரிக்காவுக்கு பிடிக்காம போயிடுச்சு அப்படின்னா அவங்க எல்லாம் மோசமானவங்க, பயங்கரவாதின்னு அமெரிக்கா சித்தரிக்கும். இவர் ஆட்சி காலத்துல இவர் அப்படிதான் அமெரிக்கா சித்தரிச்சு வச்சிருந்துச்சு. ஆனா இந்த மனுஷன் இருக்கும்போது அமெரிக்காவால பெருசாக எதுவும் பண்ண முடியல. அந்த அளவுக்கு தன்னை ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டில் அவர் வச்சிருந்தாரு. அப்பேற்பட்ட ஒருத்தரையும் இந்த ஆப்ரேஷன் மூலமாக கொண்டுட்டாங்க. எவ்வளோ வருஷத்து பகையோ ஒரேடியாக முடிச்சு வச்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த அமெரிக்காவோட USS ஏப்ரஹாம் லிங்கன் அந்த வார் ஷிப் இருக்குல்ல, நம்ம சில நாட்கள் முன்னாடி கணிச்சோம் பாருங்க, கண்டிப்பாக ஈரான் அந்த ஷிப்பு சார்ந்து ஒரு மிசைலையாச்சும் இறக்குவாங்க அப்படின்ட்டு. இறக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 4 பேலிஸ்டிக் மிசைல்ஸை அந்த மிதக்கும் ராட்சசம் கிட்டத்தட்ட அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த போர்க்கப்பல், அதை நோக்கி அனுப்பியிருக்காங்க. இந்த விஷயத்தை ஈரானே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்கு. இன்னொரு பக்கம் பென்டகன், அமெரிக்க ராணுவ தலைமையகம், அவங்க என்ன இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, இது போல நாங்கள் ஈரான் சார்ந்து ஆப்ரேஷன் பண்ணோல, அது ஒரு பக்கம். அப்புறம் ஈரான் பதில் தாக்குன்னு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டாங்க பேஸ்லாம் சார்ந்து. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் 3 அமெரிக்கன் சோல்ஜர்ஸை இறந்துட்டோன்னு பென்டகனே சொல்லியிருக்கு. பொதுவாக சம்மந்தப்படுறவங்க இந்த உயிரிழப்புகள் சார்ந்து சொல்கிறாங்கன்னா நம்பர்ஸ் கரெக்டாக தான் இருக்கும், நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அதையும் தாண்டி அவங்க நம்பர்ஸை வெளியிடுறாங்கன்னா அதை விட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம். இதைத்தான் ஈரான் திரும்ப திரும்ப கிளைம் பண்ணுறாங்க. நாங்கள் உங்களுக்கு இன்னும் சிம்ம சொப்பனமாக இருக்கோம், நாங்கள் கொன்னவங்களுடைய எண்ணிக்கை அதிகம் உங்கள் சைடில் சோல்ஜர்ஸு, நீங்கள் சொல்கிற நம்பர்ஸ்லாம்ன்ற மாதிரி ஈரான் ஊடகங்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 பேர் காயம்பட்டிருக்காங்களாம் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் தரப்பில். ஆனால் இந்த ஸ்ட்ரைக் இருக்குல்ல, ஈரான் அடிக்கிறது, இதை மட்டும் நாங்கள் நிறுத்த மாட்டோம், தொடர்ந்து அடிச்சுட்டே இருப்போன்னு பென்டகன் சொல்லியிருக்குங்க. இது மட்டுமா, இந்த ஈரானோட ஜம்ரான் கிளாஸ் வார்ஷிப் ஒன்று, இந்த வார்ஷிப்பை நாங்கள் வெற்றிகரமாக கதையை முடிச்சிட்டோம். அந்த வார்ஷிப் இந்த ஒமன் கல்ஃப்ஸ் இருக்குல்ல, அங்கே தான் ஃபுல்லாக மூழ்கிக்கிட்டு இருக்கு, போய் முடிஞ்சால் அந்த கப்பலை காப்பாற்றிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் சொல்லுது, ஆனால் பென்டகன் அதை செய்கிற மாதிரி இருக்கு. ஒன்றுத்தையுமே எந்த அளவுக்கு அடிச்சிட்டு இருக்கான்னு தெரியுதா மக்களே. ஈரானோட முக்கியமான கப்பல், அந்த கப்பலை அடித்து தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கிற விஷயத்த பென்டகன் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்குல்ல, இதுதான் இப்போ இஸ்ரேல் முழுக்க வியாபிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஈரான் அனுப்புகிற மிசைல்ஸு இந்த இஸ்ரேலோட பெட் ஷெமெஷ் இருக்குல்ல, இந்த சிட்டி மேலே வந்து விழுந்துச்சு பாருங்க பேலிஸ்டிக் மிசைலு. இன்டர்செப்ட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது.
உண்மையிலேயே கஷ்டமா இருக்கு. 12 டே வாரப்ப நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அது போல பிரச்சனைகளை இஸ்ரேல் இப்ப ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த அட்டாக்ல மட்டுமே 10க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க, 20க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்காங்க. இது இப்படியா, இன்னொரு பக்கம் ஜெருசலேம் எடுத்துக்கங்க. இந்த உலகத்தோட புனிதமான பகுதிகளில் முக்கியமான பகுதியாக பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த ஜெருசலேமும் மிக தீவிரமான அட்டாக்கை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஈரான் எவ்வளோ கோபத்தில் இருக்கு அப்படின்றது இந்த அட்டாக்ஸ் மூலமாக தெளிவாக தெரியுது. இந்த இஸ்ரேலோட ஏர் டிஃபென்ஸ் இருக்குல்ல, அது முடிஞ்ச அளவுக்கு இன்டர்செப்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி சில மிசைல்ஸ் இஸ்ரேலை ஹிட் பண்ணிட்டு இருக்கு. Oh my God. Whoa! Holy shit! Oh my God! Yo! 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 No way! No way! No way! Oh my God! Oh my God! Oh! Holy fuck! Oh my God! Oh my God! Oh my God! Oh my God! Yo! Oh! Oh my God! Oh my God! That's retarded! It actually hit right here! ஈரான் மேலே கையை வச்சா ப்ராக்சிஸ் வராமல் இருப்பாங்க. நாம் இதையும் பல நாட்களாக சொல்லிட்டு இருந்த விஷயம் தான். கண்டிப்பாக களத்துக்கு வருவாங்கன்னு வந்துட்டாங்க. இந்த லெபனானில் இருக்கிற ஹெஸ்புல்லா இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் சுப்ரீம் லீடரையே நீங்கள் கொண்டுட்டீங்களே, உங்களை சும்மா விட மாட்டோம், அது ஈரான் மக்கள் மேலே டார்கெட் பண்ணியிருக்கீங்களா ஃபுல்லாக, உங்களை சும்மா விடவே மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்களோட கோபத்தை இஸ்ரேல் பக்கம் திருப்பி விட்டுருக்காங்க. ஒரு பக்கம் ஈரான் அடிக்குது இஸ்ரேலை, இன்னொரு பக்கம் மற்ற ப்ராக்சிஸும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கு, லெபனான்லேருந்து வர ராக்கெட்ஸ், அந்த ஆயுதங்களாம் வருது பார்த்தீங்களா, அங்கேருந்து ஃபுல்லாக லான்ச் பண்ணுற மிசைல்ஸ்லாம், அது எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணணும்னா அக்யூரசி ரொம்ப முக்கியம், துல்லியமாக இருக்கணும். இதுக்காக ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க பாருங்க, இந்த லேசர் ஏர் டிஃபென்ஸு, அதை களமிறக்கி விட்டாங்க இஸ்ரேல். அந்த காட்சியை பாருங்க மக்களே. இந்த லேசர் ஏர் டிஃபென்ஸை பற்றி ஏற்கனவே நம்ம ஃபுல்லாக பேசியிருக்கோம், அதை பற்றி தனி விட ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பேசியிருக்கோம். அதை இந்த நேரத்தில் களமிறக்கி விட மாட்டாங்கன்னு தான் பல பேர் நினைச்சோம். ஆனால் அது வரைக்கும் களமிறக்கிருக்காங்க. ஏன்னா இஸ்ரேலை காக்கிற கடைசியான நம்பிக்கை அது. அதுவே இப்போ வந்துச்சுனாக்கா நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குன்னு உங்களுக்கே புரியும். லெபனானில் இருக்க ஹெஸ்புல்லா இஸ்ரேலை இந்த அடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, இஸ்ரேல் பார்த்துட்டு சும்மாவா இருக்கும். ஏற்கனவே ஒரே டைமில் பல நாடுகளையும் பல ப்ராக்சிஸையும் ஃபேஸ் பண்ண அனுபவம் இஸ்ரேலுக்கு இருக்குது. அப்பேற்பட்ட இஸ்ரேல் இந்த அடியை வாங்கிட்டு சும்மா இருப்பாங்களா? என்ன பண்ணிட்டாங்க ஐடிஎஃப், லெபனானில் குறிப்பிட்ட பகுதியில் இருக்க மக்கள்லாம் கிளம்பிடுங்க, அங்கேருந்து இருக்காதீங்க, நாங்கள் இதுக்கப்புறம் லெபனான் அடிக்க போகிற அடி வேற மாதிரி இருக்க போகிறதா இஸ்ரேல் சொல்லியிருக்கு. ஏற்கனவே ஈரானில் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க, அட் த சேம் டைம் லெபனான் ஆட்சி காலி பண்ண போகிறன்ற மாதிரி இஸ்ரேல் இப்போ சொல்லியிருக்கு. ஏன்னா வாங்கினாடி அவங்களுக்கு பலமாக விழவே அவங்க பதிலடி இந்த அளவுக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் சொன்னதோடு சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக இந்த ஹெஸ்புல்லாவோட சைட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களோட சம்மந்தப்பட்ட சைட்ஸை அதை டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி என்ன தெரியுமா, இஸ்ரேல் ஏற்கனவே இது போல் அடித்து எல்லாருமே உயிரை காப்பாற்றிக்க ஓடினதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 12 டே வார் டைம்லேயே ஃபுல்லாக பார்த்துருந்தோம். அதே காட்சி டிட்டோ இப்போ நடந்துட்டு இருக்குங்க. மக்கள்லாம் என்ன பண்ணுறது தெரியாமல் தெரிச்சு வண்டி எடுத்துலாம் கிளம்பி வெளியே போயிட்டு இருக்காங்க. ஏன்னா போன வாட்டி எங்கெங்கெல்லாம் லெபனானில் இஸ்ரேல் அடிச்சதோ அந்த பகுதிகள் திரும்ப அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் எல்லா மக்களும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. எவ்வளோ டிராஃபிக் தெரியுமா, அதுவும் உயிரை கையை பிடிச்சி போட்டு அந்த மக்களோட முகம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கே பதட்ட தொட்டிருக்கோங்க. ஸோ ஈரானில் மட்டும் பிரச்சனை பெருசாக வெடிக்கல, இஸ்ரேல் லெபனான் வரைக்கும் பெருசாக போயிருக்கு. இது மூலமாக என்ன தெரியுது, இந்த போர் குறுகலை, இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டு இருக்கு அடுத்தடுத்த நாடுகள் வரைக்கும். இதில் உச்சக்கட்ட பரிதாபம் என்ன தெரியுமா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அந்த பகுதிக்கு பல நாடுகளை சேர்ந்தாலும் சுற்றுலா போகணும்னு வருவாங்க. ரியல் எஸ்டேட் சார்ந்து நிறைய பேர் ஆடெல்லாம் பண்ணி பல பேரும் ப்ராப்பர்ட்டிஸை வாங்கினாங்க. அவ்வளோ பெரிய பெரிய ஸ்டார்ஸ், நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்லாம் அங்கே வீடுகளை வாங்கி போட்டிருக்காங்க. ஆனால் அப்பேற்பட்ட யுஏஇ நிலைமை என்ன தெரியுமா, இப்போ ஈரான் கதிகலங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த யுஏஇ என்ன பண்ணிட்டாங்க,
ஈரானுக்கு மிகப்பெரிய வார்னிங்கை முன் வச்ச கையோடு டெஹ்ரான்ல இருந்த அவங்களோட எம்பசியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா எங்களோட நிலப்பரப்புக்கு ஈரான் இந்த அளவுக்கு அத்துமீறீங்க, கேட்ட அமெரிக்கா பேசிங்க இருக்குன்றீங்க, ஆனால் எங்கள் மக்கள் மேலேயே கை வைக்கிறீங்க, அதனால் இனிமேல் ஒட்டம் வேணாம் உறவு வேணாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எம்பசியை க்ளோஸ் பண்ணிடுச்சு இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். கூடவே என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த எம்பசியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த எங்கள் ஸ்டாஃப் எல்லாரும் நாங்கள் திரும்ப அழைச்சிக்கிட்டோங்க, அங்கே இனிமேல் வேணாம், ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி அடிக்கிற வாய்ப்பு இருக்கிறதா யுனைடெட் அரப் எமிரேட்ஸே சொல்லியிருக்கு. இவ்வளோ கோவத்தில் இருக்காங்க அவங்க ஈரான் மேலே. ஈரான் ஒழுங்கா எல்லாத்தையும் நிறுத்தணும், அப்படி நிறுத்தலைன்னா நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோங்க. எங்கள் மக்கள் மேலே நீங்கள் கை வைப்பீங்க, கேட்டால் அமெரிக்கா மேலே இருக்க கோவம் பண்ணுவீங்க, நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருப்போமா நாங்கள் அப்படின்ற மாதிரி யுஏஇ வேற ஒரு பக்கம் பயங்கரமாக ஆக்ரோஷமாக பேச ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஈரானோட மிசைல்ஸ் இருக்குல்ல, அது யுஏஇயை ஒரு வழி ஆக்கிட்டு இருக்கு. அதே அந்த துபாய் இருக்கு பாருங்க, பரிதாபம் மக்களே. துபாயில் இந்த ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும், பெருசு பெருசாக ஹோட்டல்ஸ்லாம், அது வரைக்கும் மிசைல் வந்து ஹிட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இன்னொரு பக்கம் குடியிருப்பு பகுதிகளிலேயே மிசைல்ஸ் விட ஆரம்பிச்சிடுச்சு. அங்கே நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, கேரளாவை சேர்ந்தவங்க, இன்னும் உலகம் முழுக்க பல நாடுகளை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் பேன் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு மேலே ஒன்று ஒன்றா பறந்துகிட்டு இருக்கு மிசைல்ஸ், அந்த ட்ரோன்ஸும். அந்த மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, பயத்தோடு மேலே பார்த்துட்டு இருக்காங்க. இது போல நிறைய காட்சிகளையும் தொடர்ந்து பார்க்க முடியுதுங்க. இங்கே இருக்கிற நமக்கு அவங்களோட வழி புரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கேருந்து நிறைய பேர் நம்மளை காண்டாக்ட் பண்ணுறாங்க, அவ்வளோ பதட்டமாக பேசுகிறாங்க, அவ்வளோ பேர் அவ்வளோ வீடியோஸ் அனுப்புறதை பார்க்குறப்ப எங்களால் சொல்ல முடிஞ்ச ஒரே விஷயம், ப்ரோ ப்ளீஸ் சேஃபாக இருக்குன்ட்டு. அந்த அளவுக்கு இருக்குது துபாயில் ஈரான் பண்ணிட்டு இருக்க வேலை. இப்போ ஒரு உயிர் எடுத்தாங்க, சுப்ரீம் லீடர்னு சொல்லிட்டு கம்பெனி உயிரை. எவ்வளோ உயிரிழப்புக்காக வாங்கப்பட்டு இருக்குல்ல. இந்த ஈரானோட ஷாஹித் 136 ட்ரோன்ஸ் இருக்குல்ல, இதையும் என்டையர் துபாய் முழுக்க பார்க்க முடியுது. இப்படியே நிலைமை போச்சுனாக்கா துபாய் இது வரைக்கும் சந்திக்காத ஒரு பேரழிவை கண்டிப்பாக சந்திக்க போல இருக்கு. ஏன்னா அமெரிக்கா மேலே இருக்க கோபம் இந்த ஈரானுக்கு ஒட்டுமொத்தமாக யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மேலே திரும்பி இருக்கு, குறிப்பாக துபாய் மேலே திரும்பி இருக்கு. நாங்கள் எந்த அளவுக்கு ட்ரோன்ஸ் பறக்கிற காட்சியை பாருங்களேன். நம்ம சென்னை ஏர்போர்ட் இருக்குல்ல, அங்கேருந்து இந்த கல்ஃபுக்கெல்லாம் போவாங்க பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் யாரும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னையோடு சேர்த்து 3வது நாளாக சென்னை ஏர்போர்ட்லேருந்து இந்த கல்ஃபுக்கு கிளம்புற பிளேன்ஸ்லாம் கேன்சல் ஆகிடுச்சுங்க. அந்த சர்வீஸ்லாம் இது வரைக்கும் 38க்கும் மேற்பட்ட விமானங்கள் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. கல்ஃபுக்கு வேணாம்ப்பா, அந்த ஏர் ஸ்பேஸ் இப்போ சேஃபே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு பக்கம் துபாய் ஏர்போர்ட்டில் இன்னும் பல பேர் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எந்த தாக்குதலும் நடந்துடக்கூடாதுன்னு நம்ம முதல்ல பேசியிருந்தோம்ல, என்ன நடந்துட்டு தெரியுமா மக்களை? இப்போ உங்களுக்கு அந்த ஏர்போர்ட்டுக்கு வெளியே ஒரு பிளாஸ்ட், மக்கள் ஏற்கனவே பழுத வச்சுட்டு இருக்காங்க. எப்போ இங்கிருந்து நம்ம எவாக்குவேட் பண்ணுவாங்க, எங்கே நம்ம போகிறது, எதனா வந்து மேலே வந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னு பயந்துட்டு இருக்காங்க. இந்த பயத்தை இன்னும் அதிகரிக்கிற மாதிரி அந்த ஏர்போர்ட்டுக்கு அருகிலேயே பிளாஸ்ட். அந்த காட்சியும் வெளியே இருக்கு பாருங்க மக்கள். அதை துபாய், அபுதாபி, இங்கெல்லாம் இருக்க ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இருக்குல்ல, ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த கான்ஃப்ளிக்டான நேரத்தில் ஏதோ இங்கே ஃபங்க்ஷன் ஆக முடியாத க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு க்ளோஸ்டு, நாளைக்கும் எல்லாம் மூடப்பட்டிருக்குன்னு அறிவிச்சிட்டாங்க. மிடில் ஈஸ்டோட லார்ஜஸ்ட் போர்ட்டான ஜபல் அலி இருக்குல்ல, இந்த போர்ட்டை கூட மூடிட்டாங்க. இந்த போர்ட்டை யார் மேனேஜ் பண்ணுறது தெரியல, டிபி வேர்ல்டு. டிபி வேர்ல்டு அஃபிஷியல் இந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏங்க இது போல் க்ளோஸ் பண்ணுறீங்க கேட்கும்போது, இல்லைங்க ஈரான் அடிக்கிறத பார்த்தா ரொம்ப உக்கிரமாக மாறிக்கிட்டு இருக்கு ஒரு செகண்டும். இந்த போர்ட்டுக்கும் சேஃப்டி கிடையாது. இங்கே ஆப்ரேஷன் நடந்துச்சுனாக்கா அப்போ மனுஷங்க ஈடுபடணும். அவங்க மேலே மிஸ்ஸில் எதனா விழுந்தா என்னங்க பண்ணுறது? இங்கே வேலை செய்கிறவங்க உயிர் ரொம்ப முக்கியம், அதனால் நாங்கள் அதை க்ளோஸ் பண்ணுறோன்னு அவங்க ஒரு பக்கம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்க விஷயம் அது. துபாயோட அமேசான் டேட்டா சென்டர், முக்கியமான டேட்டா சென்டர் அங்கே இருக்குது அமேசான். அந்த டேட்டா சென்டரையும் ஈரானோட ட்ரோன்ஸ் விட்டு வைக்கல, அந்த சென்டர் வரைக்கும் போய் அடிச்சிருக்கு. இதில் இந்த க்ளவுட் சர்வீஸ் இருக்குல்ல, கல்ஃப் முழுக்க அது பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க கோபத்தை பயங்கரமாக வெளிக்காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மிலிட்ரி டார்கெட்ஸையும் தாண்டி கொலேட்ரல் டேமேஜ் என்னவோ தெரியல, மற்ற இடங்கள்லையும் குண்டுகள் விழ ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ஈரானோட கோபத்தையும் நீங்கள் தப்பாக சொல்ல முடியாது நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஈரான் வாங்கியிருக்க அடி இன்னும் பயங்கரமாக இருக்குது. அதனால் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். இந்த துபாய், அபுதாபி, இன்னும் பல பகுதிகளில் ஈரான் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஈரான் என்ன பண்ணிருக்கு, இது வரைக்கும் 600க்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸு, 200க்கும் மேற்பட்ட பேலிஸ்டிக் மிசைல்ஸு, இதெல்லாம் வச்சு எங்களை தாக்கி இருக்கிறதா யுனைடெட் அரப் எமிரேட்ஸே இப்போ சொல்லியிருக்காங்க. அவங்க முதல்ல சொன்ன நம்பர்ஸ் இப்போ அப்படியே இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபுல்லாக.
நேபாள், பாகிஸ்தான், பங்களாதேஷ்னு இந்த நாடுகளை சேர்ந்த மக்கள் கிட்டத்தட்ட 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறதாவும், ஈரானோட ஸ்ட்ரைக்ல கொல்லப்பட்டிருக்கிறதாவும் அந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 58 பேர் காயம்பட்டிருக்காங்களாம். இதுல இந்தியன்ஸா இருக்காங்களாம். அஜித் அவர்கள், நம்ம அஜித்குமார் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க துபாயில ப்ராப்பர்ட்டி வாங்கின விஷயம் கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இவரே மாதிரி இன்னும் நிறைய பேர் அங்க ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்காங்க. அங்க பல பேரும் சிக்கி இருக்காங்க, இன்னும் வெளியே வர முடியல. ஏன்னா ஃபிளைட் சர்வீஸ் எதுவும் இல்லைல்ல. அவங்க நிலமெல்லாம் என்னன்றதா அடுத்த கேள்விக்குறியா இருக்குங்க. இப்போ இது சார்ந்த பல பேரும் அந்த பக்கம் திரும்பி உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியில பெரிய முகங்களா இருக்கவங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ், இன்னும் முக்கியமான ஆட்கள்லாம் அங்க இருக்கும்போது எத்தனை பேர் அங்க சேஃபா இருக்கான்ற கேள்வி பல பேர் மனசு ஆட்கொள்ள ஆரம்பிச்சிடுச்சு. அஜித் அவர்கள் மாதிரி பல பேர் அங்க ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்காங்க. அஜித் அவர்கள் கூடிய சீக்கிரம் சேஃபா திரும்புவாருன்னு நம்புவோம். வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ள அது சார்ந்த நல்ல செய்தியை கேட்டுருவோம்னு நினைக்கிறேன். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இந்த அரசு இப்போ என்ன தெரியுமா சொல்லுது, நாங்க எல்லா செலவையும் பார்த்துக்கிறோன்றாங்க. என்னன்னாக்கா இப்போ அங்கேருந்து வெளியே யாராலே வர முடியல. எல்லா ஏர்போர்ட்டில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் கிடையாதுங்க, பாதிக்கப்பட்டவங்க லட்சக்கணக்கில் கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு டூரிஸ்ட் அங்கே போவாங்க, ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க நிறைய பேர் அங்கே போவாங்க. ஸோ லட்சத்தில் கண்டிப்பாக இருக்கும். அவங்களாம் இப்போ தங்கணும்ல, எத்தனை நாள் அவங்க தங்க முடியும் செலவு பண்ணி ஃபுல்லாக? எவ்வளோ பைசா எடுத்துகிட்டு போயிருப்பாங்க? இப்போ அந்த பயம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மக்களுக்கான அந்த பயத்தை யுஏஇ அரசு தெளிவாக புரிஞ்சிருக்காங்க. பாராட்டலாம் மக்கள் இந்த கவர்மெண்ட்டை. அவங்க சொல்கிற மேட்டர் என்ன தெரியுமா? ஏன்ப்பா இங்கே இருக்க ஹோட்டல்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்லிட்டோம், இது மாதிரி ஃப்ளைட் சர்வீஸை திரும்ப நம்ம ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த கான்ஃப்ளிக்ட் முடிஞ்சாதான் ஆப்வியஸாக ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ முதல்ல இந்த கான்ஃப்ளிக்ட் முடியணும். அப்போ இந்த எல்லா இஷ்யூவும் முடிஞ்சு ஃப்ளைட் சர்வீஸ் ஆரம்பிக்கும் போது இங்கேருந்து மக்கள் வெளியே போட்டோம். அது வரைக்கும் யார் கேட்டாலும் நீங்கள் எல்லா ரூமையும் கொடுங்க. எல்லா ஹோட்டல்ஸ்க்கும் சொல்லியிருக்காங்கன்னா எல்லா ரூம்ஸையும் கொடுத்துருங்க. இதுக்கு என்ன கட்டணமோ அவங்க செலுத்தணுமோ அதை அவங்க கொடுக்க வேணாம், கவர்மெண்ட் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. சபாஷ் மக்களே, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இந்த நேரத்தில் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்களே, மனப்பூர்வமாக பாராட்டலாம். எல்லா செலவும் பார்த்துக்கிறேன்றாங்க. அந்த தங்குறது சார்ந்து அங்கே இருக்க மக்கள் யார் கேட்டாலும் ரூம்ஸ் கொடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஓகே, பிரதமர் மோடி அவர்கள் எந்த ஸ்டாண்ட் எடுக்க போகிறாருன்னு சில பேர் குழப்பத்தில் இருப்பீங்க. ஆனால் அவர் இஸ்ரேலுக்கு போயிட்டு வரும்போது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு, அது வெறும் விசிட் கிடையாது, ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பக்கம் நம்ம சாயிரோன்ட்டு. ரைட்டு, ஈரானோட இந்த யுஏஇ அட்டாக் இருக்குல்ல, இதை பிரதமர் மோடி அவர்கள் கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. கடுமையாக. ஏற்கனவே ஈரான் ஒரு முகசுடிப்பை ஏற்படுத்திருச்சு இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அப்பாஸே சொல்லியிருந்தாப்ல, இந்த இந்தியா ஈரானோட முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதுக்கு ஃபண்டு ஒதுக்காம போகிறது ஏமாற்றம் அளிக்கிறதா ஈரான் ஏற்கனவே லேசாக ஒரு அதிருப்தியை இந்தியா சார்ந்து தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ பிரதமரோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மேலே ஈரான் அட்டாக் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காப்ல. இது கூடவே யுனைடெட் அரபு எமிரேட்ஸோட பிரசிடென்ட் இருக்கார்ல ஷேக் மஹ்மூது, அவருக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. சிச்சுவேஷனை ஃபுல்லாக என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது கூட ஒரு முக்கியமான ப்ராமிஸை முன் வச்சிருக்காருங்க. இந்தியா அவங்க கூட நிற்கும், இந்த கஷ்டமான நேரத்தில் உங்கள் மக்களோடு நாங்கள் இருக்கோம், நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. மக்களே மறந்துடாதீங்க, யுஏஇயில் இந்தியன்ஸ் ரொம்ப அதிகம். இப்போ யுஏஇயில் பெருசாக விஷயம் வெடிக்குதுனாக்கா, அங்கே நிறைய இந்தியர்கள் கொல்லப்படுறாங்கனாக்கா, அது இந்தியா சார்ந்து உள்ள இந்த பிரச்சனை இழுத்து விட்டுறதா மாறிடும். கான்ஃப்ளிக்ட் பெருசாகிறதுக்கு வாய்ப்புகள் போயிட்டு இருக்குங்க. இது வரைக்கும் இந்தியன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க யுஏஇ அரசுக்கு எங்களோட நன்றிகளை உரித்தாக்கிறோன்ட்டு பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக யுஏஇ சைடுலேருந்து கவர்மெண்ட் சொல்லிச்சு ஒரு மேட்டர், இவர் இந்த ஸ்டேட்மெண்ட் விடுறதுக்கு முன்னாடியே, இங்கே எங்களை நம்பி இவ்வளோ மக்கள் இருக்கீங்க, உங்களை நாங்கள் கைவிட்டுற மாட்டோம், எங்கள் கடைசி மூச்சிருக்கும் உங்களை காப்பாற்றுவோன்னு யுஏஇ அரசு ஏற்கனவே சொன்னாங்க. இதுக்கு தான் நம்ம இந்திய அரசு இப்போ நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ஜிசிசி, கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில். இவங்க இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஆக்சுவலாக நாங்கள் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோங்க, இந்த ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மட்டும் அட்டாக் பண்ணதில்ல, இன்னும் ஒரு சில நாடுகளும் சேர்ந்து அட்டாக் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்களே, இல்லை நாங்களும் சேர்ந்தா என்ன அப்படின்றாங்க. ஏன்னா அமெரிக்கா களைச்சி விட்ட இந்த தேன்கூடு ஈரானை தொட்டு ஈரான் திரும்ப ரிட்டாலியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட பேசஸ் அடிக்க போனால் அந்த பேசஸ்லாம் எங்கே இருக்குது, கல்ஃபில் தானே இருக்குது. ஸோ கல்ஃப் மேலே கை வச்சு தான் ஆகணும். விஷயத்தை நெக்கா அப்படி திருப்பி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒட்டுமொத்த நாடுகளே, உலக நாடுகளே ஈரானுக்கு எதிராக. இந்த ஜிசிசி பார்த்தீங்கன்னா, இல்லைங்க நாங்கள் எவ்வளோ சொல்லிட்டோம் ஈரான் கிட்ட, எங்களை அடிக்காதீங்கன்னு. அவங்க அமெரிக்காவோட பேஸ் வரைக்கும் மட்டும் போல, எங்கள் சிவிலியன்ஸ் இருக்க பகுதிக்கு வந்து அடிக்கிறாங்க. ஃபுல்லாக இங்கே இருக்க குடியிருப்புகள் மேலே ட்ரோன்ஸ் அனுப்புகிறாங்க, மிசைல்ஸ் அனுப்புகிறாங்க. எப்படி நாங்கள் பார்த்துட்டு சும்மா இன்னும் கெஞ்சிட்டே இருக்க முடியும் ஈரான் கிட்ட? ஸோ நாங்கள் ஒரு பெரிய முடிவு எடுக்கலான்னு இருக்கோங்க. நாங்கள் கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டோம், இன்னும் நாங்கள் ஃபுல் பிளட்ஜாக அதை அனௌன்ஸ் பண்ணலை. பட் ஈரான் இப்படியே தொடர்ந்துச்சுனாக்கா நாங்களாம் சேர்ந்து ஈரான் அடிக்கிறதுல தயங்கவே மாட்டோன்ட்டு ஜிசிசி வேறு ஒரு குண்டை போட்டு வச்சுருக்காங்க. யுஏஇ ஆர்ம்டு ஃபோர்ஸ் இருக்குல்ல, அவங்க எந்நேரமும் ஈரான் சார்ந்த அட்டாக்கை முன்னெடுக்கலாம் போல இருக்குது. நிலமை அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. எனக்கு என்ன இன்னொரு பயம்னா, இதில் யுஏஇ மட்டும் வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஈரான் எங்கெங்கெல்லாம் மிசைல்ஸ் அனுப்பிச்சோ, ட்ரோன்ஸ் அனுப்பிச்சோ, அந்த நிலப்பரப்புகளை சேர்ந்த இராணுவங்களாம் கிளம்பி வந்துச்சுன்னா ஈரான் என்ன பண்ண முடியும்? ஒரு விஷயம் கவனிச்சிங்க மக்களே, ஒரு நாடு கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்குனாக்கா மற்ற நாடுகள் அதை சீண்ட யோசிக்கும். சிம்பிளாக யோசிங்களா, இவ்வளோ தூரம் ஈரானை போட்டு அமெரிக்கா செய்யுதுல, நார்த் கொரியாவை எதனா தொட முடிஞ்சுதா? இதான் வித்தியாசம். ஸோ நியூக்ளியர் வெப்பன் ஒரு நாடு கிட்ட இருக்குனாக்கா அந்த நாடை தொட மற்ற நாடுகளாக பயப்படும். அது ஈரான் கிட்ட வேற இல்லையா,
அதான் ட்ரம்ப் சொன்னார் பாருங்க, நாங்கள் ஒரு வாரம் இன்னும் லேட்டாக கூட அட்டாக் பண்ணியிருந்தா ஈரான் இந்த நியூக்ளியர் வெப்பனை உருவாக்கியிருப்பாங்க அப்படின்ட்டு. அது உண்மையாக உருட்டோ, அது ட்ரம்ப்புக்கு தான் தெரியும். அப்பேற்பட்ட ஒரு மைனஸ் பாயிண்ட் வரை ஈரான் கிட்ட இருக்கு நியூக்ளியர் பாம்பு இல்லாமல். ஸோ இப்போ எல்லாரும் சேர்ந்து அடித்தாலும் ஈரானால் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. என்ன ப்ரோ, ரஷ்யா இருக்கே, அவங்க வந்துட்டான்னு கேட்டிங்கன்னா, மக்களே ரஷ்யா இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே வராத வரைக்கும் தான் உலகப்போர் பயம் நம்மளுக்கு கிடையாது. இன்கேஸ் வந்துருச்சு, ஈரானுக்காக நான் பாதுகாக்க எல்லாத்தையும் இறங்கி வந்து செய்வேன்ட்டு, அதான் 3ஆம் உலகப் போர். அது நடந்துடக்கூடாதுன்னு வேண்டுவோம். இந்த நேரத்தில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்குல்ல, அது சார்ந்த ஆர்ம்டு ஃபோர்ஸையும் அதை பேஸ் பண்ண சில காட்சிகளை இப்போ நீங்கள் பார்த்துருங்க. மக்கள் இந்த கான்டென்ட் பொறுத்த மனசு ஒரு வினா இருக்க முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த மோதல் இருக்குல்ல, இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கிறதுக்கு எந்த நாடு காரணம்? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.